வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? கேப்டன் கோட்டையில் பிரேமலதாவா 2026 அந்நியார் களமிறங்கும் தொகுதி என்ன? தேமுதிகவின் ஒரு மாஸ்டர் பிளானா? உடைந்த ரகசியம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ ஒன்றை அறிவித்திருக்கிறதா? இந்த நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளும் தங்கள் கட்சிகளுக்கான கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை நிலவக்கூடிய இந்த 4 முறை போட்டி என்பது நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் சீமான் என தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா? அந்த வகையில்தான் ஆளும் திமுக அரசு தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில் தனது கூட்டணிக்கான தொகுதி பங்கீடை இறுதி வடிவம் செய்துவிட்ட நிலையில்தான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? கடைசியாக தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட இந்த தொகுதிகள் என்பது கண்டிப்பாக மக்களிடையே ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? தேமுதிக கேட்டாத இரட்டை இலக்க தொகுதிகளை கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததுதான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்கொள்ள தேமுதிக இப்போதே தயாராகி வரும் நிலையில்தான் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா மற்றும் விஜயபரபான் ஆகியோருக்கு போட்டியிட தொகுதிகள் குறித்த ஒரு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தேமுதிகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில்தான் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மறைந்த கேப்டன் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த ரிசவந்தம் மற்றும் விருதாச்சலம் மற்றும் விஜயபிரபாகரனின் தென் தமிழகத்தில் செல்வாக்கு சாத்தூர் அல்லது விருதுநகர் தொகுதியிலும் கண்டிப்பாக அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா? தொண்டர்கள் இந்த விருப்பத்திற்கு பிரேமலதாவும் விஜயபிரபாகரனும் பச்சை கொடி காட்டியதாக கூறப்பட்டு வந்ததால் எதிர்வரும் தேர்தலில் தேமுதிகவின் இந்த வாரிசு அரசியல் என்பது நகர்வு அக்கட்சியினிடையே ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் தேமுதிக திமுகவுடன் தனது கூட்டணி அறிவித்த நிலையில்தான் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் பேசப்பட்டு வந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பதை அறிவிக்கப்பட்ட சூழல்தான் உருவாகியிருக்கிறதா? இந்த ரிசவந்தம் விருதாச்சலம் தொகுதி என்பது கண்டிப்பாக தேமுதிகவின் கோட்டையாக நிலங்க வந்த நிலையில்தான் கண்டிப்பாக அந்த இரு தொகுதியிலுமே தேமுதிக அதிக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடும் சூழல் தான் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறதா? அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தோல்வியுற்ற விஜயபிரபாகரன விருதுநகர் தொகுதியை மீண்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப் போவதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிக கூட்டணியானது திமுகவுடனான 10 தொகுதிகளில் கண்டிப்பாக எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.